இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது கடைசி 7 வார்த்தைகளை பேசினாங்க. அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன, நமக்கான பாடம் என்ன அப்படிங்கறதுதான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசிக்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இங்கு கிறிஸ்து அவருடைய தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்மளுடைய உண்மையான குணம் எப்ப வெளிப்படும்? எல்லாம் சுமூகமா இருக்கும்போதா? இல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியில, குழப்பத்துக்கு மத்தியில, வலிக்கு மத்தியில நம்மளுடைய உண்மையான சுபாவம் என்ன அப்படிங்கிறது வெளிப்படும். இங்க கிறிஸ்து அவருடைய உண்மையான சுபாவத்தை சிலுவையில் வெளிப்படுத்திருக்கிறாரு. ரெண்டாவது, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க குருடராதான் இருந்தாங்க. பிதாவனுடைய குமாரன், அதாவது தேவனுடைய குமாரனை தான் நம்ம மறிக்க கொடுக்கிறோம் அப்படிங்கறதே அநேகருக்கு புரியாம தான் இருந்துச்சு. கிறிஸ்து யாருங்கிற அறிவு நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் கிறிஸ்து சொல்றாங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. அதாவது பிதாவுடைய குமாரன் நமக்காக வராரு, அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மறிக்கிறாரு, அவர்னால நமக்கு மீட்பு அப்படிங்கிற ஒரு அறிவே அநேகருக்கு இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கும் யூதர்கள் கிறிஸ்துவை ஏத்துக்கிறது இல்ல, கிறிஸ்து வந்தாரு நமக்காக மறிச்சாருங்கிறத ஏத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்? கிறிஸ்து அவருடைய காட்லி கேரக்டரை ரிவீல் பண்ணாரு. நம்மளுடைய காட்லி கேரக்டரை சாதாரண சூழ்நிலைகளை வெளிப்படுத்த முடியாது, சோதனைகளுக்கு மத்தியிலையும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தான் வெளிப்படுத்த முடியும். உங்க வாழ்க்கையில பிரச்சனையும் போராட்டங்களும் வருதா? சோர்ந்து போகாம தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துங்க. ரெண்டாவது, மற்றவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணல. அதாவது இந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பி என்கிட்ட சாரி கேட்கட்டும், அதுக்கப்புறமா நான் மன்னிக்கிறேன்னு அவர் நினைக்கல. அவருடைய மன்னிப்பை அவர் முதலாவது கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல மத்தவங்க நம்மள்ட்ட வந்து சாரி கேட்கணும், அப்புறமா நான் மன்னிப்பேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இது உண்மையாவே காட்லி கேரக்டரா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும்.